Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி 5 இயர் BLLBக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படினா எப்படி ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருஷம் யாருக்குமே மெயில் அனுப்பல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா உங்களுடைய 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய TC இது எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணனும். அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதை எப்படி சரியான ஒரு ப்ரொசீஜரை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேரக்ட் லாகின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வரும். இந்த இடத்துல நீங்கள் சோயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா சோயிலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டு 5 இயர் BALLB அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணுங்கள். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் 5 டிஜிட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது மெயிலுக்கும் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய SMSக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். அப்ளிகேஷன் நம்பருங்கிறது வேறு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது வேறு. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவீங்க. மேலே உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினலாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்லி JPG ஃபார்மெட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். PDF கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய HSC மார்க் ஷீட்டு, அதாவது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் இப்போ யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்லோட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC மட்டும் நீங்கள் PDF இந்த இடத்துல 100 KBலேருந்து 1 MBக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். TC 2 பேஜ் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், செகண்ட் பேஜும் நீங்கள் 2 ஒன்றா மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டு இ-சேவை லாகின்ல அப்ளை பண்ணி ஃபோட்டோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். போன வருஷமே ஒரு சில காலேஜில் அலோட் பண்ணலை அந்த கார்டு டைப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாமே ஒரிஜினல் மார்க் ஷீட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங். இப்போ நீங்கள் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்களா, இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் மெயில் பண்ணுவோம் நம்ம. பட் இந்த வருஷம் யாருமே மெயில் அனுப்பலை. நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வராமல் உங்களுடைய ஃபோட்டோ வருது, அவங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படிங்கிற அந்த சிம்பிள்குள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மனசை தளர விட வேண்டாம். என்றைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துக்கு உள்ளே போச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துக்கு உள்ளே போகலை, டேரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ காட்டுது, உங்கள் டாக்குமெண்ட் டவுன்லோட் அப்ளிகேஷனுங்கிற இடத்துக்கு காட்டுதுன்னா நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இதுதான் இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.